Question number 18 RTP 2020 MTP 2022 past examinations questions very important question இது நம்ம பார்க்க போறோம். First April 2019 வந்து Investors Limited acquires 35% interest in another equity, that is XYZ Limited. Investors Limited determines that it is able to exercise significant influence over XYZ Limited. இப்போ இன்வெஸ்டர்ஸ் லிமிடெட் வந்து அக்வயர்டு 35% ஆஃப் ஷேர்ஸ் இன் அனதர் என்டிட்டி, தட் இஸ் XYZ லிமிடெட். இப்போ இன்வெஸ்டர் லிமிடெட் வந்து சிக்னிஃபிகன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுக்கிறாரு. இன்வெஸ்டர்ஸ் லிமிடெட் ஹேஸ் பெய்டு டோட்டல் கன்சிடரேஷன்ஸ் 47,50,000 ஃபார் அக்விசிஷன் ஃபார் இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். At the date of acquisition, the book value of XYZ Limited was 90 lakh, and the fair value was 1,10,000. So carrying amount, அடுத்தது fair value. We must take the fair value, I think. Investor Limited has determined that the difference of 20,000 pertain to item of property, plant and equipment which has remaining life of 10 years. During the year, XYZ Limited made profit 8 lakh. XYZ Limited paid dividend 12 lakh on 31st March 2020. XYZ Limited also holds a long-term investment in equity shares. Under NDAS, investment is classified FVTOCI and XYZ Limited recognized an increase in value of investment by 2 lakh in OCI, other comprehensive income, fair value through other comprehensive. No deferred taxes implications if any. And fair value carrying value வந்து deferred taxes வரும்னு சொல்றாங்க. So what is the required னு கேக்குறாங்க. Calculate the closing balance of Investors Limited investment in XYZ Limited as on 31st March 2020 as follows. அப்போ calculate closing balance of Investors Limited யாரோட புக்கில் XYZ Limited புக்கில் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ திருப்பி இந்த கணக்கு படிச்சலாம். Investors Limited acquired 35% of interest in another entity XYZ Limited. இப்போ required பார்க்குறாங்க. Solution: calculate investors share in net asset acquisition. Investors உடைய share இல்லையா, அக்விசிஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் XYZ லிமிடெட்ல வந்து 35% வாங்கிடுறீங்க. நெட் அசெட்ஸ் ஆஃப் XYZ லிமிடெட் எவ்வளோ இருக்குன்னா 90 லட்சம் இருக்குது. அப்போ புக் வேல்யூ எவ்வளோங்க 90 லட்சம், ஃபேர் வேல்யூ 1,10,000. இந்த புக் வேல்யூல இன்வெஸ்டர்ஸ் எவ்வளோ எடுத்துக்கிறீங்க 35% வாங்கிக்கிறாங்கன்னா அப்போ 31 லட்சம் நீங்கள் வாங்கிக்கிறீங்க. அதுதான் புக் வேல்யூ, கேரிங் வேல்யூ தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. நீங்கள் கேரிங் வேல்யூ தான் எடுத்துக்கிறீங்க, ஏன் ஃபேர் வேல்யூ எடுத்துக்கிறீங்கன்னு கேள்வி உங்கள் மனசில் வரலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து என்னதாங்க, குட்வில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வந்து நம்ம கேரிங் வேல்யூ தான் எடுத்துக்கணும். ஸோ வந்து 30 லட்சத்தில் நம்ம அந்த மட்டும் எடுத்துக்க முடியும். புக் வேல்யூ தான் எடுத்துக்கணும், நெட் அசெட் எடுக்கணும் மட்டும். அப்போ பார்த்தா 31 லட்சம். குட்வில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 47 லெஸ் ஷேர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ குட்வில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16 லட்சம்ன்றது குட்வில். இந்த ஃபேர் வேல்யூ ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 லேக். ஃபேர் வேல்யூ ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 20 லேக். எங்கே சார் 20 லேக்ஸ் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா பார்க்கணும். இந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். திருப்பி நான் அகைன் tell you. Investors Limited has determined that the difference of between the 20 lakhs இந்த fair வேல்யூக்கும் கேரிங் வேல்யூக்குள்ள டிஃபரெண்ட் வந்து 20 lakhs வந்து பிகாஸ் ஆஃப் அசெட்ஸ். ஃபேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு 20 lakhs, ஏன்னா பிளான்ட் ஒன்று வாங்கிக்கிறீங்க அதனால இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. டெப்ரிசியேஷன் நம்ம போட போகிறோம். அப்போ இன்வெஸ்டர்ஸ் 35%, அந்த 20 லட்சம் இன்க்ரீஸ் ஆன அசெட்டில் இவங்க எவ்வளோ போட்டு வச்சுக்கிறாங்க 35%. அப்போ பார்த்தீங்கன்னா 20 லேக்கில் 35% போட்டால் 7 லட்ச ரூபா வந்துச்சு. 7 லட்ச ரூபாயா, இந்த 20 லட்சத்துக்கு வந்து 7 லட்ச ரூபா தான் உங்களுக்கு வந்துருக்கு. இப்போ 20 லட்சத்துக்கு கூட நீங்கள் போகலாம். 20 லட்சத்துக்கு 10 இயர்ஸ் போட்டால் 2 லட்சம் வரும். 2 லட்சத்தில் 35% போட்டால் 2,35 70,000 வரும். அப்போ டெப்ரிசியேஷன் 70,000. ஃபேர் வேல்யூ 7 லட்சம் இன்க்ரீஸ் ஆகிடுது. அப்போ எக்ஸ்ட்ரா டெப்ரிசியேஷன் 70,000 போகும். இப்போ ஷேர் இன் ப்ராஃபிட் ஆஃப் அசோசியேட்ஸ் திருப்பி கணக்கு நீங்கள் படிச்சுன்னு சொல்லிடுவாங்க. இந்த இடத்துல
during the year XYZ Limited made a profit 8 lakh. அந்த 8 lakhல உங்களுக்கு பார்க்குறதுன்னு கேட்டால் எஸ் 8 lakhல இவருக்கு எவ்வளோ இருக்குது 30% இருக்குது. 2,50,000 எக்ஸ்ட்ரா டெப்ரிசியேஷன் இவருடைய பாட்டை கழிச்சிருங்க. அப்போ 2,10,000 தான் அட்ஜஸ்டபிள் ப்ராஃபிட். டிவிடெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், டிவிடெண்ட் வந்து யார் பே பண்ணிக்கிறான்னு பார்க்க திருப்பி இவங்க படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். டிவிடெண்ட் யார் பே பண்ணிக்கிறா? 12 lakh XY லிமிடெட் வந்து என்ன செய்கிறாங்க 12 lakh வந்து டிவிடெண்ட் பே பண்ணியிருக்கிறாங்க. அப்போ டிவிடெண்ட்டையும் நம்ம கழிக்கணுமான்னு கேட்டால் எஸ் டிவிடெண்ட்டையும் கழிக்கணும். அப்போ டிவிடெண்ட்டில் 5,30,000 போட்டால் 4,20,000. அப்போ டிவிடெண்ட் ரெடியூசஸ் த கேரிங் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். டிவிடெண்ட்டை நீங்கள் கழிச்சு தான் ஆகணும். டிவிடெண்ட் ரெடியூசஸ் த கேரிங் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அப்போ ஓசிஏ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குதா? ஆமாம், இன்க்ரீஸ் இன் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 2 லட்சம் இன்க்ரீஸ் ஆகிக்குன்னு சொல்லுங்க. அதுலேயும் ஒரு 25% கிட்ட 70,000. திஸ் இன்க்ரீஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ. இப்போ க்ளோசிங் வேல்யூ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 47 லட்சம் கொடுத்து வாங்கினேன், 2,10,000 ப்ராஃபிட்டு, ஓடி வந்து ஒரு 70,000 ப்ளஸ் மைனஸ் ஒரு 4,20,000. அப்போ ஃபைனல் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 46,10,000 வரும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக இந்த புக்கில் போட்டிருப்பாங்க. திருப்பி உதவி சொல்லிட்டேன். ஓப்பனிங் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். அப்போ ஈக்குவிட்டி மெத்தட் ப்ராஃபிட் வந்து ஓப்பனிங் வந்து அசோசியேட் ப்ராஃபிட்டு ஓசி ஷேர் டிவிடெண்ட் எடுத்துக்கணும். டிவிடெண்ட்லேருந்து ஃபேர் வேல்யூ ஆஃப் டெப்ரிசியேஷன் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கழிச்சிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஆன்சர்ஸ். தேங்க்யூ.